வணக்கம். கடந்த வீடியோவில் பேட்டர்ன்ஸ் நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தோம். அந்த பேட்டர்ன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஜேவோட வேல்யூ உங்களுக்கு நல்லாவே தெரியும். 0, 1 ஒரு தாட்டி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். இதே ஐ பிரிண்ட் பண்ணோமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0, 1, 1, 2, 2 ஐயோட வேல்யூ 0 ஃபஸ்ட் ஐட்ரேஷனில், அடுத்த ஐட்ரேஷனில் இன்க்ரிமெண்ட் நம்ம பார்த்தோம். இது ஐஜே எடுத்துகிட்டு கோட்குள்ளார ஸ்டார் போட்டோம் அப்படின்னா எல்லாமே ஸ்டாராக பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சின்ன ப்ரோக்ராம் கொடுக்க போகிறேன். இப்போ எனக்கு சிஹெச்ஆர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷனோட வேலை என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். சிஹெச்ஆர் ஆஃப் 65 அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும்னா ஏ அப்படின்னு சொல்லி. இந்த ஆஸ்கி கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆஸ்கி கேரக்டர்ஸ் 256 கேரக்டர்ஸ் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 0, 255. ஓகேங்களா? பிரிண்ட் ஐ 255 கேரக்டர்ஸ் லைன் பை லைனாக பிரிண்ட் ஆக வேணாம். அதனால் நான் எண்ட் ஈக்குவலன் டு கொட்டேஷன் போட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 255 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 254 வரலையும் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு சின்ன வேலை பண்ணுறேன். சிஹெச்ஆர் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுக்குறேன். சிஹெச்ஆர் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கி கேரக்டர்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கேரக்டரோட ஆர்டினல் வேல்யூ வந்து 65. பாருங்கள், ஆர்டினல் ஆஃப் 65ன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஆர்டினல் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தா எனக்கு 65 அப்படின்னு கிடச்சிடும். ஆர்டினல் ஆஃப் 65 அப்படின்னு கிடச்சிடும். சப்சீக்வெண்ட் 66, 67, 68. அதே மாதிரி இந்த லோயர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 97ல் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஆர்டினல் ஆஃப் செக் பண்ணுங்கள். ஆர்டினல் ஆஃப் லோயர் கேஸ் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 97. ஓகே, ஐ எம் கரெக்ட், 97 வரும். இப்போ நான் இந்த இடத்துல பேட்டர்னில் இங்கே போட்ட மாதிரி நான் வந்து இந்த ஆஸ்கி கேரக்டர்ஸ் வந்து பேட்டர்ன் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா நம்பர் அப்படின்னு வந்து நான் 65 இனிஷியலைஸ் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. அடுத்தது ஃபார் எழுதுகிறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஒரு 0 to 5 கேரக்டர்ஸ் பிரிண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 0 to 5 அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்து இன்டர்னல் லுக்கில் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் 0 to 3 பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஐயவோ ஜேவோ பிரிண்ட் பண்ணல, நம்பரை பிரிண்ட் பண்ணுறேன். நம்பர்னா 65 தான் வரும். ஓகேங்களா? பட் எனக்கு அதோட கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்றதுனால ஏபிசிடி தான் நான் போடும். அதனால் கேரக்டர் வேணும். சிஹெச்ஆர் ஆஃப் அப்படின்னு நான் கொடுத்துறேன். சிஹெச்ஆர் ஆஃப் நம் அப்படின்னு நான் கொடுத்துட்டு எண்ட் ஈக்குவலன் டு டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் எப்பயும் போல். ஸோ பிரிண்ட் நியூ லைன் வரதுக்காக நான் டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ அவுட்புட் நமக்கு என்ன வருது? ஏஏஏ. ஏன்னா நான் வந்து 65 தான் பிரிண்ட் பண்ணுறேன். ஏஏஏன்னு வருது. இப்போ நான் இதை ட்ரையாங்கிள் பேஸில் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஐ + 1 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு ட்ரையாங்கிளில் ஏஏஏ இப்படி வந்திருக்கு. பட் ஏபிசிடி வரணும் அப்படின்னா நான் இந்த 65 ஆட்டோமேட்டிக்காக நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும்ல, அந்த இன்க்ரிமெண்ட் வேலையை நான் இங்கே பண்ண போகிறேன். நம் += 1 அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஏ பிசி டிஇ எஃப் ஜிஹெச்ஐஜே கேஎல்எம்ஓ என்ஓ அப்படின்னு வருது. ஓகேங்களா? இந்த முறையில் தான் நம்ம ஆல்ஃபபெட்ஸை பிரிண்ட் பண்ண முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு பேட்டர்ன் நம்ம பார்க்க போகிறோம். கவனமாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.